பாரதி, அந்த கேடுகட்டவனுக்காக நீ ஏதாவது செய்ய போய் உன் வாழ்க்கையை காவு கொடுத்துறாத. மீதப்பட்ட சாப்பாடு இல்ல வாழ்க்கை, தூக்கி போட்ட நாத்தம் போயிட. பார்த்து சமத்தா இருந்துக்க. அவனுக்காக நீ எதுவும் செய்யாத. உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. ஜாக்கிரதையாயிரு. அத்தை, போலாமா? ஜாக்கிரதை. என்ன மச்சான், திடீர்னு அவசரமா அவர் சொன்ன? டப்பிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இல்லடா, அது படம் விஷயமா பேசுறதுக்கு ஒன்று வர சொல்ல. நாளைக்கு மறுநாள் நான் மலேசியா போலான்னு இருக்கேன். ஓ, அதை சொல்றதுக்கு வர சொன்னேன். அப்படியா? என்ன திடீர்னு? புது ப்ராஜெக்டா? மச்சான், நல்ல ஒரு பெரிய பட்ஜெட்ல தரமான படமா எடுக்கணும்டா. அதுவும் இல்லாம வெளில போயிட்டு வந்தா உனக்கும் கொஞ்சம் சேஞ்சா இருக்கும்ல, ரிலாக்ஸா இருக்கும். போயிட்டு வா. டேய், நான் ப்ராஜெக்ட் விஷயத்துக்காகவோ இல்லை டூரிஸ்டாகவோ மலேசியாவுக்கு போல. மலேசியாவில் வேலைக்காக போறேன். என்னது?
வேலைக்கா? ஆமா. அநேகமா இனிமே நான் இந்தியாவுக்கு திரும்பி வர மாட்டேன். பார்த்து மட்டும் நான் என்ன பண்ண போறேன்? டேய், நீ எதுக்குடா வேலைக்கு போனோம்? நீ ஏன் வேலைக்கு போனோம்? டேய், நீ டைரக்டர்டா, சினிமா டைரக்டர். படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷனை முடிச்சிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணா நீ பெரிய ஆளு மச்சான். இந்த பாரு, ஹோல் தமிழ்நாடு மட்டும் இல்ல, சவுத் இந்தியாவே உன்னை பாராட்டும். நீ என்னடா ஏதோ ஃபாரினுக்கு வேலைக்கு போறன்ற? பைத்தியமா நீ? நாராயணன் சார், எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் சார். சரி, நீங்க கிளம்புங்க. நான் ஏர்போர்ட் போகும்போது உங்களை கூப்பிடுறேன். எப்போ சார் ஃப்ளைட்டு? நாராயணா, நீங்க போங்க. நீங்க போங்க. அப்போ நான் கிளம்புறேன் சார். ராம், ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் உன்னை நான் வர சொன்னேன். இந்தா. என்னது? நம்ம படத்துடைய செலவு கணக்குங்க எல்லாம் இதுல இருக்கு. சிதம்பரம் சார் கிட்ட ஒப்படைச்சிரு. டேய், படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் இன்னும் பாதி தான் பேலன்ஸ் இருக்கு. அதை கோ டைரக்டர் வச்சு நல்லபடியா முடிச்சிரு. படத்தை ஒழுங்கா ரிலீஸ் பண்ணி கொடுத்துரு. டேய், பைத்தியமா நீ? என்னடாச்சு உனக்கு? ஏண்டா பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் விட்டுட்டு நீ எதுக்குடா மலேசியா போற? நான் என் பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு போறடா. அவங்கதான் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. அதுலயும் என் அம்மா என்ன கேடு கிட்டவன்னு சொல்லி காரி துப்பிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறமும் நான் இந்த ஊர்ல இருந்தேன் என்ன பண்ண போற சொல்ல? போதுண்டா சாமி, போதுண்டா. நிறைய அனுபவிச்சிட்டேன், நிறைய பட்டுட்டேன். இந்த பாழா போன சினிமா கனவு எனக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஆனா இந்த கனவை நிறைவேற்றுறதுக்காக நான் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டேன். நிறைய இழந்துட்டேன்டா, நிறைய இழந்துட்டேன். நிறைய பாடமும் கத்துக்கிட்டேன். இந்த பாரு மச்சான், ஃபீல் பண்ணாதடா ப்ளீஸ். நீ எங்கேயும் போக வேணாம், இங்கே இரு. நான்லாம் இருக்கேன், உன்னை பாத்துக்க மாட்டேன். நான் இந்த ஊர்ல இருந்தேன்னா வேதனையில நெஞ்சு வெடிச்சு செத்துருவோம் மச்சான். அது உனக்கு பரவாயில்லையா? சரி, அதை விடு. நீ என்னை பத்தி எதுக்கு பேசிக்கிட்ட? நான்லாம் முடிஞ்சு போன சாப்டர். இங்க பாரு, சிதம்பரம் சார் ரொம்ப தங்கமான மனுஷன்டா. எப்படியாவது என்ன டைரக்டர் ஆக்கணுங்கிறதுக்காகத்தான் பணம் செலவு பண்ணி படம் எடுத்தாரு. கணக்கு வழக்கு எல்லாத்தையும் நான் ரொம்ப கரெக்டா எழுதி வச்சிருக்கேன். அதை அவர்கிட்ட ஒப்படைச்சிரு. டேய், என் படங்கிறதுக்காக சொல்லடா. படம் நல்லா நல்லா வந்திருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் பாக்கி இருக்கிறதெல்லாம் நல்லபடியா முடிச்சேன். ஒரு நல்ல நாளா பார்த்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துறேன். இந்த பப்ளிசிட்டிலாம் பார்த்துக்கோண்ணா, கரெக்டான டேட்ல ரிலீஸ் பண்ணி எப்படியாவது லாபம் சம்பாதிச்சு அவர்கிட்ட ஒப்படைச்சிரு. மச்சான் மச்சான், இந்த பாரு, டேய், நீ அவசரப்பட்டு முடிவெடுக்கிறடா. கொஞ்சம் பொறுமையா இருடா. டேய், ஏதாவது நல்லது கண்டிப்பா நடக்கும். அப்ப எல்லாரும் உன்னை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. அவங்க எல்லாம் உண்மையை புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் உயிரோட இருக்க மாட்டேன் மச்சான். ஏய், உனக்கு தெரியாது ராம். டேய், என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல. அப்படியே என் நெஞ்சு மேல பாறாங்கல தூக்கி வச்ச மாதிரி அழுத்துதுடா. மூச்சு விட கூட முடியல, எனக்கு கஷ்டமா இருக்கு மச்சான். நான் நடப்புன மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். என் வேதனை எல்லாம் உனக்கு வார்த்தைகளால சொல்லி புரிய வைக்க முடியாது. உனக்கு தெரியல மச்சான்,
தேவி நானும் பொம்மை கல்யாணம் மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஊருக்காகத்தான் போலியா புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடிச்சோம். வேற வழி இல்லாம ஒரே வீட்டுக்குள்ள புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்தோம், மத்தவங்க பார்வைக்காக. அப்புறம் அவ என்ன காதலிக்க ஆரம்பிச்சா. எந்த அளவுக்கு நான் இல்லைன்னா செத்து போயிடுவேன்னு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தேவி என்ன காதலிச்சா. அப்படிப்பட்ட தேவி ஏன் தேவி இந்த உலகமே என்னை எதிர்த்து வந்தாலும் என் கதிருக்காக நான் இருப்பேன்னு என் கூட இருந்திருக்க வேண்டிய என் தேவி என் கேரக்டர் சந்தேகப்பட்டுட்டா. என்னால தாங்க முடியல. தேவியாவது பாதியில வந்தவ, ஆனா என் அம்மா என்ன பெத்த தாய், அவங்களே என்ன சந்தேகப்பட்டாங்களா. இதுக்கப்புறம் நான் எதுக்காகடா இங்க இருக்கணும்? இதுல வேதனை என்ன தெரியுமாடா? தலையெடுத்து பாரு, நான் தான் அப்பா இல்லாம வளர்ந்தேன். இப்ப என் பிள்ளையும் அப்பா உயிரோட இருந்தும் அப்பா இல்லாம தான் வளர போறான். விதிய பாத்தியா? நாளைக்கு என் பிள்ளை வளர்ந்து கேள்வி கேட்பான், அம்மா அப்பா எங்கன்னு. அப்ப சுத்தி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? உங்க அப்பா ஒரு ஒழுக்கம் கெட்டவன், கேடு கெட்டவன், உள்ளூர்ல இருந்து தப்பு பண்ணது பத்தாதுன்னு வெளிநாட்டுக்கு போய் சீரழிய போயிருக்கான்னு தானே சொல்லுவாங்க. டேய் நான் இல்ல, நான் என்ன மச்சான், என் பிள்ளைக்கு தாய் மாமான நீ இருக்கலடா, நீ பார்த்து பல்லடா. டேய் என் பிள்ளை கை விட்டுறாதடா, என் மகனை பத்திரமா பாத்துக்கிட்டாராம். மச்சான் அவன் நாளைக்கு வளர்ந்து அப்பா பத்தி ஏதாவது கேட்டானா தயவு செஞ்சு சொல்லு மச்சான். எல்லாரும் சொல்ற மாதிரி உங்க அப்பா கெட்டவன் இல்ல, கேடு கெட்டவன் இல்ல, அவன் நல்லவன்னு நீயாவது சொல்றான். ஐயோ டேய் சொல்வியாடா? இதே அப்படி நீ என்ன பத்தி சொன்னாலும் அவன் நம்புவானடா. எப்படி எப்படி நம்புவான்? அவங்க அம்மா சொல்றதான அவன் நம்புவான். போச்சு, என் வாழ்க்கையே போச்சு, தலையெழுத்து. சரி ஓகே விட, இதை பத்தி பேசினா பேசிட்டே தான் இருக்கணும். சரி மச்சானே, நீ கிளம்ப, நீ போ. எனக்கு வந்து பிரயாணத்துக்கு துணி எடுத்து வைக்க வேண்டிய வேலை இருக்கு, நான் போய் அதை பார்க்கறேன். நீ போ மச்சான். மச்சான் டேய் நான் சொல்றதை கேளுடா, நீ அவசரப்படாம நான் சொல்றது கொஞ்சம். நான் நிறைய யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நீ போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட்.
வாங்க ராம். ஆ, அண்ணே வாங்க அண்ணா. அண்ணி எப்படி இருக்காங்க? ஏன் அண்ணியை கூட்டிட்டு வரல? மல்லிகா தேவி இருக்காங்களா? உள்ளதா இருக்காங்க. வாங்க அண்ணா. பரவாயில்லம்மா, நான் தேவி கிட்ட கொஞ்சம் பேசணும், இங்கேயே வர சொல்லு. என்ன ராம், ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் வந்தேன். இல்லையே, உங்க முகமே நல்லா இல்லையே. ஏ ராம், மாப்பிளைய பாத்தீங்களா? என்ன சொன்னாரு? ராம், மாப்பிள்ள ஒரு முறை தேவி கிட்ட வந்து பேசினா தேவி செல்லத்துக்கு கொஞ்சம் கோவம் குறையும். தயவு செஞ்சு அவரை வர சொல்லுங்க. சரி, நீங்க உள்ள வாங்க. இல்லங்க, நீங்க தேவியை கூப்பிடுங்க, நான் இங்கே நின்னு பேசிட்டு. ராம், நீங்க உள்ள வாங்கன்னு சொல்லு. இல்ல, நீங்க கூப்பிடுங்க. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. மல்லிகா, நீ போய் தேவியை கூட்டு வா. போ போ. சொல்லுங்க ராம், மாப்பிள்ள ஏதாவது சொன்னாரா? அது சரி, அந்த வினிதா எதுக்கு வீட்டுக்கு வந்தாலாம்? அதுவும் தேவி இல்லாத நேரத்துல. இத பாருங்க ராம், இதெல்லாம் ஆரம்பத்துல நம்ம சரி பண்ணிருக்கணும். ச்சே, அவளுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? கல்யாணமாகாத எவனையாவது பார்த்து இழுத்துட்டு போக வேண்டியதானே? என் மாப்பிள்ள தானே கிடைச்சாரு. அண்ணி, 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 ராமண்ணா வந்திருக்காரு. ஓ, உங்களை பார்க்கத்தான் வந்திருக்காரு. என்ன பார்க்கவா? எனக்கு அண்ணனா வந்திருக்காரா இல்ல கதிருக்கு ஃப்ரெண்டா வந்திருக்காரா? வா. என்ன ராம் சொல்றீங்க? மாப்பிள்ள மலேசியா போறாரா? அவர் மலேசியா போனா இங்க இருக்க பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா? மேல ஒரு தப்பு வந்திருக்குன்னா அதை சரி பண்ண வேண்டியது அவரோட பொறுப்பு தானே? ஐயோ, கதிர் தப்பானவன் இல்லங்க. அன்னைக்கே அந்த வினிதா வீட்டுக்கு வந்து கதிரை டார்ச்சர் பண்ணி தற்கொலை பண்ணிக்குவேன்னு பயங்கரமா பிரஷர் பண்ணிருக்கா. அதான் இவன் பயந்து போய் அவளை காப்பாத்துறதுக்காக அப்படி நடந்துக்கிட்டான். சத்தியமா சொல்றேங்க, கதிர் தப்பானவன் இல்ல. ராமண்ணா, தயவு செஞ்சு இப்படி பேசுறதை நிறுத்துறீங்களா? எனக்கு அண்ணனா வரதா இருந்தா இந்த வீட்டுக்கு வாங்க. அவரை பத்தி பேசுறதா இருந்தா வர வேண்டாம். தேவிமா, என்ன தேவி பேசுற நீ? கதிரை பத்தி இன்னுமா நீ புரிஞ்சுக்கல? நல்லா புரிஞ்சிட்டு இருக்கேன் ராமண்ணா. உங்களுக்கு தான் எதுவுமே தெரியாது. நீங்களும் காயப்படுவீங்க, அப்ப புரிஞ்சுப்பீங்க. என்ன தேவிமா, ராம் ஏதோ சொல்றாருல, என்னன்னு தான் கேள. என்னத கேட்க சொல்ற சித்தி? ஏதோ கதை தானே, இத சொன்னாரு. அவ தற்கொலை பண்ணிக்க கூடாதான், அது தடுத்து நிறுத்துறதுக்காக தான் இவர் ஐ லவ் யூன்னு கத்தினாராம். அவ கொடுத்த கிசியும் இவர் வாங்கிக்கிட்டாராம். நல்ல கதையை தான் சொல்லியிருக்காரு. கரெக்டா ராமண்ணா? இங்க பாருங்க, இந்த கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் பழைய தேவி இல்ல. முடிஞ்சு போச்சு எல்லாம். அவர்கிட்ட தயவு செஞ்சு இந்த மாதிரி கதை சொல்லி தூது அனுப்ப வேண்டாம்னு சொல்லுங்க.